வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மெல்லிசை. இந்த படம் ஒரு இசையா இல்லை பசையா அப்படின்னு நான் சொல்கிறத விட ஆடியன்ஸை சொன்னால் எப்படி இருக்கும்? எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்துச்சு. எங்கள் அப்பா மேலே ஒரு அதுக்கும் எங்கள் அப்பா ரொம்ப டச் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு. எந்த படம் பார்த்தா இது வரைக்கும் நான் அழுதே கிடையாது. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு டச்சு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லவே இல்லைங்களே. ரொம்ப சூப்பர், நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய நன்றி யாருக்கு சொல்லணும்? ஆக்சுவலா கதையில் வரக்கூடிய அளவில் அப்பாவுக்கு மகன் எப்படி நடந்துக்கணும், மகன் எப்படி நடந்துக்கணும், அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நல்லா விரிவாக எடுத்து மக்களுக்கு போகக்கூடிய அளவில் எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல கதையோடு கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் அந்த ஸ்டோரியில் வரக்கூடியது வந்து நல்லா ஒரு மகிழ்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டடாகவே அது வந்து கிளைமேக்ஸில் நமக்கு வந்து பண்ண உண்மையாகவே அந்த பையனுக்கும் மகளுக்கும் ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் நான் சந்தோஷப்படுறேன். அந்த குடும்பத்தையே ஒன்று சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த தகப்பனுடைய அந்த குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு வலிமை ஊட்டி கொண்டு வந்தாங்க, அதில் ஒரு சின்ன எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில் சந்தோஷத்தை வந்து மாற்றி அமையும் போது திரும்ப அது எப்படி அந்த குடும்பத்தை மறுபடியும் ஒரு மகிழ்ச்சி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா விரிவாக கொடுத்து மகிழ்ச்சி மனசுலேருந்து வந்த உண்மைதான். இந்த ஸ்டோரியை இந்த படத்தை பார்த்து இப்போதைக்கு எனக்கு தோணுனதை தான் நான் உங்களுக்கு விரிவுபடுத்தியிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் ரொம்ப என்னுடைய மகனை போலதான் அதை நடிச்சிருக்கீங்க, ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை கூட உங்களுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க கூட நல்லா. டைரக்டர் சாருக்கு ஒரு பெரிய நன்றி, எல்லாருமே கலங்க வச்சுட்டாரு. டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப, ஏன்னா என்ன மாதிரி எவ்வளோ பேர் மனசில் வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த ஒரு உணர்வை நம்ம வெளிப்படுத்தணுன்ட்டு. அதே போல் தான் எங்கள் மிஸ்ஸஸ் கூட இப்போ அவங்க அழுதாங்கனாக்கா அவங்க வளர்ந்து வந்த விதம் இந்த குழந்தைய போல தான், உங்களை போல தான். கடைசியாக அவங்களுடைய இடையிலேயே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் பையன் எல்லாம் அப்படியே வளர்ந்து வரும்போது இப்போ ஒரு சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த ஒரு உணர்வை தான் அவங்க வந்து ஆதங்கமாக வெளிப்படுத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. எனிவே சூப்பர்.